மத்தவங்க வீட்டுல கல் தூக்கி ஏறதுக்கு முன்னாடி என் வீடு சுத்தமா இருக்கா நம்ம பாக்கணும்ல. என் வீட்டுல சுத்தம் கிடையாது, நீ என்ன அடுத்த வீட்டுல என்ன சுத்தம் இருக்கு நான் கேக்குறேன். ஏன்னா என் வீடு பாப்பேனா அடுத்த வீடு பாப்பேனா? இல்ல முதல்ல வந்து டீலிமிட்டேஷன் என்னன்னா, முதலமைச்சர் அவர்கள் கூட சுத்தி இருக்கிறவங்க அந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், அப்புறம் வந்து மத்த IRS இருக்காங்க, அவங்க எல்லாம் விட்டுட்டு அவர் வந்து புத்தி அதுல அப்ளை பண்ணிட்டு வாட் டஸ் இட் மீன் முதல்ல புரிஞ்சுக்க சொல்லுங்க. டீலிமிட்டேஷன் அவருக்கு என்னென்ன கேளுங்க, அதோட டோட்டல் டீடைல் என்ன இருக்குன்னா டீலிமிட்டேஷனுக்கு அவருக்கே தெரியாது. பேப்பர்ல எழுதி கொடுப்பாங்க, வந்து படிப்பாரு. நான் சொல்றேன் முதல்ல டீடைல்ல படிங்க. 33% 60 வருஷத்துக்கு மேல வந்து காங்கிரஸ் ஆட்சியில இருக்குல்ல. நீங்க வந்து தொடர்ந்து வந்து காங்கிரஸோட தானே இருக்கீங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய இந்தியாவை வந்து குலுக்குற அளவுக்கு ஸ்கேம் எல்லாம் நடந்தது. அப்ப நீங்க 2 பேரும் தானே கூட்டணியில இருந்தீங்க. ஹேண்ட் இன் கிளவ் மாதிரி ஐ ஸ்கிராச் யூ பேக் யூ ஸ்கிராச் மை. நீ எவ்வளவு சம்பாதிக்கிற அதுல கமிஷன் எனக்கு வருது, நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் அதுல கமிஷன் உனக்கு வருது ரேஞ்ச்ல இவங்க வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க, ஊழல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியாவே உலகமே இந்தியா திரும்பி பாக்குற அளவுக்கு வெறும் ஸ்கேம் தான் இருந்தது, கரப்ஷன் தான் இருந்தது. அப்ப ஏன் இந்த கேள்வி எழுப்பல? அப்ப 33% ஏன் போராடல? அது போராடி இருக்கணும்ல, அதை ஏன் போராடல? இன்னைக்கு நாங்க வந்து எங்களால முடிஞ்சது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 33% பெண்களுடைய எம்பவர்மெண்ட்னா என்ன, பெண்களுடைய முன்னேற்றம்னா என்ன, அது எல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு பண்ணி கொடுத்திருக்கிறாரு. இவங்க ஆட்சியில என்ன பண்ணிருக்காங்க? பெண்களுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்குறாங்களா? ஏன் சமீபத்துல வந்து கொடநாட்டுக்காக அவங்களுக்கு கொடுத்துருக்கோங்கிறாங்க. அப்ப நடுவுல வந்து உங்களுக்கு வெயில் காலம் வரலையா, பிரச்சனைகள் வரலையா? எலெக்ஷனுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் பிரச்சனைகள் வந்ததா? இத்தனை நாளா நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, ஒன்னும் இல்ல சொல்லிட்டு எலெக்ஷன் நேரத்துல மக்களுக்கு நான் 1000 ரூபாய் தரேன் 2000 ரூபாய் தரேன் எனக்கு ஓட்டு போடுனா எதுக்கு போடுவாங்க? மக்கள் மக்கள் தெளிவாக இருக்காங்க இன்னைக்கு தமிழகத்துல. தலைமைச் செயலாளர் மாற்றம் வந்து முதலமைச்சர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. தேர்தல் ஆணையம் பாஜக அவர்களுடைய கைப்பாவையா இங்க செயல்படுதுன்ற ஒரு குற்றச்சாட்டு. முதலமைச்சர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. தமிழகத்துல எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு குழந்தை எங்கேயாவது தும்பல் எடுத்தாலும் அதுக்கு காரணம் வந்து பிரதமர் மோடி அவர்கள் தான். இப்ப குழந்தைக்கு சளி இருக்கு, அது தும்புறாரு. இல்ல குழந்தைக்கு வந்து அதுக்கு தான் சளி இருக்கு, மூக்குல தண்ணி வருது. இல்லதான் அதுதான் ஒரு மூதாட்டி வந்து இரும்புதுன்னா அதுக்கு சளி இருக்கு, வயசாகுது. ஆனா அதுக்கும் காரணம் பிரதமர் மோடி சொல்ற அளவுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கிறாரு பாருங்க. அவர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. கனிமொழி பொறுத்த வரைக்கும் அவங்க விளாத்திக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்தாங்க. விளாத்திக்குளம் பிரச்சனையை அவங்க போய் பார்த்தாங்க, குற்றவாளிகள் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நீங்க குறிப்பா சொல்லும்போது கனிமொழியை மட்டும் சொல்றீங்க, ஆனா அவங்க தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு தானே இருக்காங்க. ஏங்க குரல் யார்கிட்ட கொடுக்குறாங்க? அண்ணன் கிட்ட ஒரு கேள்வி எழுப்பினாங்களா? சொந்த கட்சி தானே, சொந்த கட்சி தானே, எழுப்பினீங்களா? ஏன் எல்லாத்துக்கும் கனிமொழி அவர்கள் வந்து பார்லிமெண்ட்ல வந்து அவ்வளவு குரல் கொடுக்கறாங்கல்ல, அவ்வளவு பேசுறாங்கல்ல. இந்த விஷயத்துல தமிழகத்துல சொந்த அண்ணனோட ஆட்சி இருந்தும் பெண்களுக்கு எதிராக இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. அதை பத்தி ஏன் பார்லிமெண்ட்ல பேசல? பேசுங்க, அப்ப மட்டும் தெரிய வராது. இதே வந்து அதிமுக ஆட்சி இருந்திருந்தா நீங்க அவ்வளவு கேள்வி கேட்டிருப்பீங்க, நடு தெருவுக்கு போயிட்டு நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பீங்க. நடு ரோட்ல எல்லா பெண்கள் நடு ரோட்ல உருண்டு பொருண்டு அழுதுட்டு ஒப்பாரி வச்சிருப்பீங்க. உங்க ஆட்சியில நடக்கும் போது ஏன் நீங்க வந்து குரல் கொடுத்தேன், அவ்வளவுதான். டெல்லி உட்பட பல மாநிலங்கள்ல 65% இருக்கு, ஆனா இங்க 23% தானே இருக்கு அப்படின்றத கனிமொழி மென்ஷன் பண்றாங்க. அங்க உங்களுடைய பார்வை ஏன் திரும்பலன்னு கேக்குறாங்க. எல்லா இடத்துலயும் திரும்புது. யார் சொன்னா திரும்பல? எல்லா இடத்துலயும் 65% பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு. நான் என்ன சொன்னேன் ஆரம்பத்துல? என்ன சொன்னேன்? சொந்த வீட்டுல முதல்ல என்ன அழுக்கு இருக்கு அது சுத்தம் பண்ணுங்களேன். பக்கத்து வீட்டுல 65% இருக்கா இல்ல 40% இருக்கா நான் பாக்கல. 23% நம்ம சொந்த வீட்டுல இருக்குல்ல. மத்தவங்க வீட்டுல கல் தூக்கி ஏறதுக்கு முன்னாடி என் வீடு சுத்தமா இருக்கா நம்ம பாக்கணும்ல. என் வீட்டுல சுத்தம் கிடையாது, நீ என்ன அடுத்த வீட்டுல என்ன சுத்தம் இருக்கு நான் கேக்குறேன். ஏன்னா என் வீடு பாப்பேனா அடுத்த வீடு பாப்பேனா? முதல்ல சொந்த வீட்டுல வந்து சுத்தம் பண்ணுங்க, அப்புறம் அடுத்த வீட்டுல கேள்வி கேளுங்க.